திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உட்கட்சி தேர்தல் மூலம் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும், கிளை செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர், தலைவர் வரை அனைவரும் உட்கட்சி தேர்தல் மூலம் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற திமுக நிர்வாகிகள் தொண்டர்களை அரவணைப்பதில் சறுக்கி விடுகிறார்கள் என்றும், நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பின்னர் திமுகவில் கட்சி ரீதியாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பின் கட்சி பணிகளை விரைவுபடுத்தவும், கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக தற்போது இருக்கின்ற மாவட்டங்களை பிரிக்கவும் திமுக திட்டமிட்டது. திமுகவில் தற்போது 77 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றனர். 2 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு மாவட்டம் என்று பிரித்தால் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை 110 உயரும். புதிதாக மாவட்டங்கள் பிரிக்கப்படுவதன் வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதிதாக உருவாகின்ற மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு போட்டியிருந்தால் தேர்தல் நடத்தி தேர்வு செய்ய திமுக மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 110 அதிகரிக்கவும், மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு உட்பட 9 தீர்மானங்கள் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உட்கட்சி தேர்தல் மூலம் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும், கிளை செயலாளர் முதல் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைவர் வரை அனைவரும் உட்கட்சி தேர்தல் மூலம் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற திமுக நிர்வாகிகள் தொண்டர்களை அரவணைப்பதில் சறுக்கி விடுகிறார்கள் என்றும், நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 110 உயர்த்த செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவில் பதவிகளுக்கு ஏற்ப வயது உச்சவரம்பும் நிர்ணயம் செய்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி கிளை செயலாளர்கள் உச்சபட்ச வயது வரம்பு 45 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வட்ட செயலாளர்களின் உச்சபட்ச வயது வரம்பு 50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்களின் உச்சபட்ச வயது வரம்பு 60 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களின் உச்சபட்ச வயது வரம்பு 70 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் 13 பேர் 70 வயதுக்கு மேற்பட்டோராக இருப்பதால் அவர்கள் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, SR சிவலிங்கம், R காந்தி, சுந்தர், ராமகிருஷ்ணன், ரகுபதி, சாக்கோட்டை அன்பழகன், தளபதி, ஆவுடையப்பன் ஆகிய 13 பேரும் 70 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவர் 2 முறை மட்டுமே அதே பதவியில் இருக்க முடியும் என்றும், மாநகர செயலாளர் பதவி இனி திமுகவில் கிடையாது என்றும், 10,000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்ட செயலாளர் நியமிக்கப்படுவர் என்றும், 40,000 வாக்காளர்களுக்கு ஒரு பகுதி செயலாளர் நியமிக்கப்படுவர் என்றும் திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.